மங்களங்கள் நிறையும் சித்திரை மாதத்தில் புதன் கிழமையுடன் பிரதோஷமும் மாத சிவராத்திரியும் இணைந்து வருவது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா உண்டு பண்ணுங்க. இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க. இந்த புதன் கிழமையில வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்துல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. ஜாதக ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் பிரதோஷம். அதிலும் குறிப்பாக பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட தோஷங்களின் வீரியமும் கூட உங்களுக்கு நிச்சயமாக குறையுங்க. அதிலும் குறிப்பாக புதன்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள். உங்கள் வீட்டு பிள்ளைங்க படிக்கிற பாடங்கள் அவங்களுக்கு நல்ல ஞாபகங்கள் இருக்கிறதுக்கும், அவங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை அவங்க பழகிறதுக்கும், உங்களுக்கு செல்வம் பெருகுவதற்கும் இந்த நாளில் சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே போல் இன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த அளவு பசுவிற்கு ஏதாவது தானம் கொடுங்க. ஏதாவது ஒரு பொருள் உங்களால் என்ன முடியுதோ பசுவிற்கு ஏதாவது ஒரு பொருளை தானம் கொடுங்க. இன்றைய நாளில் நீங்கள் சிவாலயம் சென்று வழிபடுபவராக இருந்தாலும் சரி, இல்லைங்க என்னால் கோயிலுக்கு போக முடியாது ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க போவாங்க அப்படின்னாலும் சரிங்க, இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுத்து விடுங்க. பூர்வ ஜென்ம பாவம் கூட சரியா போகும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இந்த அற்புதமான பிரதோஷ நாளில் அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், நாளைய தினம் சித்திரை அமாவாசை, முன்னோர் சாபம் நீங்க கர்ம வினை தீர ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய நாளில் சிவாலயத்திற்கு அபிஷேகத்துக்கு கரும்பு சாறு வாங்கி கொடுக்கணும். ஒரு கரும்பு சாறு நீங்கள் ஒரு பாட்டிலோ அல்லது ஒரு பாத்திரமோ கொண்டு போனீங்கன்னா 20 ரூபாய் தான் இருக்கும். ஒரு கரும்பு சாறை வாங்கி கொண்டு போய் சிவாலயத்தில் அபிஷேகத்துக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக தீரும். நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்ம முறையான வழிபாடுகளை செஞ்சாலே போதும், கண்டிப்பாக பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க. இன்றைய நாள் தவறாமல் இப்போ நான் சொன்ன இந்த பொருளை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. பசுவிற்கு முடிந்த அளவு தானம் செய்யுங்க. இது போன்ற எளிமையான சூட்சும ரகசியங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.